Daily. Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி தொழில் பூங்காவுக்கு நிலம் எடுக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1012 ஏக்கரில் விண்வெளி தொழில் பூங்கா அமைப்பதற்கு நிலம் எடுக்க முயற்சித்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அஜித் இணைப்பில் இருக்கிறார். அஜித், வணக்கம். என்ன நடந்தது? கனிமொழி, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல விண்வெளி பூங்கா அமைய உள்ளது என தமிழக அரசு கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. இந்த நிலையில அந்த 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவுல அந்த நிலம் கையகப்படுத்துவதற்காக தமிழக அரசு சார்பில் 4 தனி தாசில்தார்கள் நியமித்து அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில பணிகள் தொடங்கிய சில நாட்களிலே ஆதியாகுறிச்சி கிராம பகுதி மக்கள் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சு பல கட்டமாக எதிர்ப்புகள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில உடன்குடி ஊராட்சி ஒன்றியம் இந்த ஆதியாகுறிச்சி கிராம பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் கிராமப்புறத்திற்கு அருகில் உள்ள நிலங்களை அரசு கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உடன்குடி மெயின் பஜார்ல உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு வந்தாங்க. அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்து வேணில் அழைத்து சென்று தனியார் மண்டபத்தில் தங்க வைக்க கொண்டு சென்றிருக்காங்க. இந்த நிலையில திடீரென 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை முறையான அறிவிப்பு திடீரென கையகப்படுத்துவதற்கு தமிழக அரசு முற்பட்டதாக கூறி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அஜித் குமார். Taste the Daily.